நடத்தும் 21வது ஆண்டு புத்தக திருவிழாவில் முதல் நூலாக கனவு நிலம் இப்போது வெளியிட்டோம். இரண்டாவது நூலாக ஈரோட்டின் மைந்தர் மரியாதைக்குரிய பக்த பிரகலாதன் ஐயா அவர்களுடைய நூல் மனசு எல்லாம் ஆசை சிறுகதை தொகுப்பு இரண்டாவது நூலாக இப்போது வெளியிடுகிறோம். ஐயா பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இருக்குது. பண்ருட்டி நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கம் கலைக்காக பாராட்டி சான்று, தமிழ்நாடு நாடகம் நலச்சங்கம் சான்று, புதுவை கண்மணி கிரியேசன் குறும்படத்துக்கு வழங்கிய சான்றிதழும் விருதும் பதக்கமும், வேலூர் மாவட்ட நடிகர் சங்கம் பாராட்டி நற்சான்றிதழ், குறும்பட போட்டி பாராட்டி நற்சான்றிதழ், KP சுந்தராமல் பதக்கமும் விருது சான்றிதழ், உதவி குறும்படத்துக்கு விருது பதக்கம் சான்றிதழ், ராஜாவின் தோட்டம் குறும்படத்துக்கு விருதும் பதக்கமும் சான்றிதழும், அன்பாலயா நாடக சபா பாராட்டு சான்றிதழ், அந்த நிறைய விஷயங்களை ஐயா அவர்கள் செஞ்சுக்கிறாங்க. தொடக்கத்தில் இவருடைய புத்தகத்தை வெளியிட சொல்வது சிறுகதை தொகுப்பு தான் என்றுதான் நான் கருதினேன். ஆனால் உள்ளே வாசித்து பார்க்கும்போது தான் குறும்படத்தினுடைய கதாநாயகர்களை எழுதுகிறார். குறும்படத்தை தங்கள் எடுத்துக்கிறார். அது மட்டுமல்ல, நாடகம், அதாவது முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல் இசை நாடகத்தை அந்த நாடகத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாடகவியலும் சிறப்பான பங்களிப்பு செய்தீர்கள் என்று நன்றாகவே தெரிகிறது. ஐயா அவர்களுடைய எழுத்துப்பணி, இந்த கலைப்பணி, தமிழுக்கான இலக்கிய பணி மென்மேலும் தொய்வின்றி தொடர வேண்டும் என்று நான் சார்ந்துள்ள சத்தியமங்கலம் விதைகள வாசகத்தின் சார்பாகவும் இலக்கிய வாசகர் வட்டத்தின் சார்பாகவும் மரியாதைக்குரிய ஐயா தமிழ்ச்செம்மல் உமையவன் ஐயா அவர்களுடைய சார்பாகவும் பல்லாண்டு வாழ்வு என்று வாழ்த்தி இந்த மனசு எல்லாம் ஆசை சிறுகதை தொகுப்பினை இந்நேரத்தில் வெளியிட்டு